மார்கழி மாத நட்சத்திர பலன்கள் டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 1 மாத காலம் அளவு வரை. மேஷம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் அஸ்வினி நட்சத்திரம். மார்கழி மாதம் நன்மையான மாதமாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் சஞ்சரித்தாலும் சூரியனும் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விஐபிகள் ஆதரவுகள் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகள் நடந்தேறும். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். டிசம்பர் 25ஆம் தேதி வரை புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிப்பார். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். குரு வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் எப்போதும் பிறர் கவனம் தேவை. பிறர் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவிற்கு வருவது நன்மை தரும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். அடுத்து பரணி. சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரணம் சேரும். கையிருப்பு அதிகரிக்கும். முகப்பொலிவு கூடும். தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்ப்பு போட்டி பிரச்சனைகள் இருந்த நிலைகள் மாறும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. புதிய வாகனம் இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உதவி என கேட்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயர்வாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் பெறும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் விளங்கும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். டிசம்பர் 25ஆம் தேதிக்குள் எதிர்பார்த்த பணம் வரும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். சனியும் ராகுவும் உங்கள் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். வியாபாரத்தில் லாபத்தையும் வேலையில் உயர்வையும் உண்டாக்குவார். உங்கள் கனவு உடல்நலம் சீராகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் தில்லைக்காளி அம்பாள். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். சூரியன் பாக்கியஸ்தானத்தில் நட்பாக சென்றிருப்பதால் அரசியல் முயற்சிகள் சாதகமாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வேலையில் இருப்பதற்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். டிசம்பர் 25ஆம் தேதி வரை செல்வம் செல்வாக்கு ஏற்படும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணவரம். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட வைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நீண்ட நாளாக இயங்கிய தொழில்களும் இந்த நேரத்தில் லாபம் தரும். சனி லாபஸ்தானத்திலேயே இருப்பதால் வரவுகள் அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும். மாணவர்களுக்கு டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரலிங்கம்.